வணக்கம். இன்றைக்கு நான் வெள்ளப்பகுதியை எடுத்து விடுவோம், இல்லாட்டி மணக்கும். இதுக்குள்ள சிறிதளவு அரிசிமா, சிறிதளவு கடலைமா, மிளகு, சிறிதளவு மஞ்சள் தூள், சிறிதளவு மல்லித்தூள், உப்பு சிறிதளவு. நாங்கள் வீட்டில் தயாரித்த வாசனை தேவைகள். கறிவேப்பிலை, சீரகம், சின்ன சீரகம், ஃப்ரெஷ் சில்லி, எல்லாத்தையும் போட்டு நாங்கள் இப்போ கலவையை தயார் பண்ண போகிறோம். தேவைன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் தண்ணி விடலாம். தண்ணி விட தேவையில்லை. நாங்கள் பொரிக்கிறது தான் காட்ட போகிறோம். ஆனால் அடுப்பில் வச்சு பொரிக்கலை, அவனுக்குள்ளே வச்சு பேக் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் இப்போவே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் சிறிதளவு எண்ணெயை விடுறோம். நல்ல ஒரு நிறத்தில் இந்த கலவை வந்துட்டு இதுக்குள்ளே நாங்கள் இந்த ரிங்ஸை போட்டு எடுப்போம். கணவாய் வளையங்களை பேக் பண்ண அப்புறம் பேக் பண்ணுறதுக்குரிய கட்டை தயார் பண்ணிட்டோம்.
இந்த கலவையில் துவைச்சி எடுத்து நாங்கள் பேக் பண்ணுற தட்டில் அடுக்கி விடுவோம். இப்போ நாங்கள் இந்த கலவையை இந்த கனவா வளையத்தில் துவைச்சி எடுத்துட்டோம். நாங்கள் ஆரோக்கியமான முறையில் இதை பொரிக்கிறபடியாக நாங்கள் அவனுக்குள்ளே வச்சு இதை பொரிப்போம். அல்லாட்டி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். நாங்கள் இதை அவனுக்குள்ளே 200 கேஸ் மார்க்கில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி 220க்கு கேஸ் மார்க்கை மாற்றிட்டு 5 நிமிஷம் வச்சு இந்த பொரியலை வெளியில் எடுப்போம். நாங்கள் 15 நிமிஷத்தால் வெளியில் எடுத்து கிளறிட்டோம். கிளறிட்டு இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் வெங்காயம் போட்டு விடுவோம். போட்டு 5 நிமிஷம் வச்சு திருப்பி எடுப்போம். நாங்கள் தயார் பண்ணின பொரிச்ச கணவாய் வளையங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.